இன்று என்ன தலைப்பில் பேச போகிறீர்கள்? என் இனிய உறவுகளுக்கு இனிய வணக்கம். இன்று நாம் பார்க்க போகும் தலைப்பு குலதெய்வம் சாபம் இருந்தால் எப்படி கண்டுபிடிப்பது என்று. உங்களுக்கு தெய்வ நம்பிக்கை இருந்தால் இந்த பதிவை லைக் செய்து உங்களின் குலதெய்வத்தின் பெயரை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள். இன்று ஆன்மீக சிந்தனைகளில் குலதெய்வத்தை வணங்காவிட்டால் கிடைக்கும் சாபத்தை பற்றி கூறப் போகிறீர்களோ? ஆம், இப்பொழுது பார்க்கலாம். மற்ற தெய்வங்களை விட குலதெய்வத்துக்கு சக்தி அதிகம். நாம் முன்னோர் வழிவழியாக வழிபட்டு வந்த தெய்வமே குலதெய்வம். ஒருவர் அந்த குலதெய்வத்தை மறந்துவிட்டு குலதெய்வத்தின் கோயிலுக்கு செல்லாவிட்டால் அவரது இஷ்ட தெய்வத்தை வழிபட்டால் குலதெய்வம் தரும் 3 சாபங்கள் என்னவென்றால், வீட்டில் ஒருவருக்கு கல்யாண தடை இருந்து கொண்டே இருக்கும். 2வது, கல்யாணம் ஆகிவிட்டால் குழந்தை பாக்கியம் இருக்காது. 3வது, எதை ஆரம்பித்தாலும் பிரச்சனையிலே இருக்கும். என்ற 3 சாபங்களை ஏதேனும் ஒன்று குலதெய்வம் தரும் என்பதால் நேயர்களே, குலதெய்வ வழிபாட்டை மறந்து விடாதீர்கள். குலதெய்வம் தமக்கு ஏதேனும் பிரச்சனை என்றால் முதலில் அதுதான் ஓடி வந்து நம்மளை காப்பாற்றும் என்பதால் குலதெய்வத்தை வழிபடுவோம், நன்மை பெறுவோம். மேலும் பல ஆன்மீக பதிவுகளை கேட்க தமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.